போன வீடியோவில் நம்ம ரஃபேல் வர்சஸ் JF-17 அப்படின்ற இந்த ஒரு கண்டென்ட்டை பற்றி பார்த்துருப்போம். இந்த கண்டென்ட்டில் நம்ம மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, JF-17 அப்படின்ற இந்த விமானத்தை ரஃபேல் கூட ஒப்பிட முடியாது. அதுக்கு பதிலாக மிராஜ் 2000 விமானங்களோடையோ MiG-29ஓடையோ இல்லை நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் போர் விமானத்தோடையோ தான் நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கணும். ரஃபேலோட கம்பேர் பண்ணுறது பேசிக்காக நான்சென்ஸ் அப்படின்றது தான் நம்ம அந்த வீடியோவில் கருத்தாக தெரிவிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் மாற்று கருத்து தெரிவிச்சிங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு மாற்று கருத்து தெரிவிக்கிறதுன்றது ஆதரிக்க வேண்டிய விஷயம்தான். பட் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் கிட்ட உள்நாட்டு தயாரிப்புன்னு ஒன்று சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சவங்க, JF-17 அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் பாகிஸ்தானோட உள்நாட்டு தயாரிப்பு கிடையாது. 2 பேர் சேர்ந்து தான் உருவாக்குறாங்க. அதில் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த டெக்னாலஜிக்கு அப்படின்னு நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம். என்ஜின் ரஷ்யாவோடது, ரேடார் சிஸ்டம் சீனாவோடது, ஏவியானிக்ஸ் ஃபை பை வயர்னு சொல்லி எல்லாமே சீனாவோடது. அப்படி இருக்கிறப்ப எதை கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிங்க. வைக்கப்போல்ல ஊசியை தேடிடலாம். ஆனால் இந்த விமானத்துக்கு பாகிஸ்தானோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத உங்களால் தேட முடியாது. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியா கிட்ட உள்நாட்டு தயாரிப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. வீடியோ பார்க்குற நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு இந்த வீடியோவில் மெயினான ஃபோக்கஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, JF-17ஓட பெர்ஃபார்மன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பெர்ஃபார்மன்ஸை நான் டெக்னிக்கலாக பேச போகிறது கிடையாது. நான் இந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி இதில் இந்த ரேடார் இருக்குது, இதில் இந்த ரேடார் இருக்குதுலாம் பேச போல. இந்த விமானத்தை வாங்கின மியான்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. இந்த ஏர்ஃபோர்ஸ் சமீபத்தில் ஒரு சில ரிப்போர்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ஸை நான் ஜஸ்ட் வாசிக்க தான் போகிறேன்ப்பா. அவங்க சொன்னதை நான் ஜஸ்ட் சொல்ல தான் போகிறேன். என்னை விட மோசமாக அவங்க இந்த JF-17 பற்றி கிழிச்சு கேட்பேன்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் சொன்னதெல்லாம் கம்மி போன வீடியோவில். நான் கூட ரொம்ப டீசெண்டாக தான் சொல்லியிருப்பேன். இதை மிராஜோடு நீங்கள் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றதையும் இதில் இருக்கக்கூடிய மேஜர் டிசைன் ஃப்ளாஸை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல்ல 2019 வருஷத்துலேருந்து 2021க்குள்ளே ஏகப்பட்ட விமானங்களை பாகிஸ்தான் மியான்மருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த விமானங்கள் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா JF-17 அப்படின்ற இந்த மாடல் தான். மியான்மரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சைனீஸ் ஆரிஜின் விமானங்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பயன்பாட்டின் வெளிப்பாடாக தான் பாகிஸ்தான் கிட்டேருந்து இந்த JF-17 அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நிறைய சீன விமானங்களை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ சைனீஸ் மேனுஃபேக்சரிங்கை பற்றி தெரியும், அந்த விமானங்களை பற்றியும் தெரியும். ஸோ கூட்டு முயற்சியால் உருவாக்கியிருக்க இந்த விமானத்தை நம்ம வாங்கலாம், அதுவும் இது ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்றப்ப இந்த விமானத்தை அவங்க வாங்குகிறாங்க. இப்போ இந்த விமானத்தை வாங்கினதுக்கப்புறமா உடனடியாகவே இந்த விமானத்தை அவங்க கிரவுண்ட் பண்ணுறாங்க. காரணம், அதில் இருக்கக்கூடிய சில சாஃப்ட்வேர் கிளிச்சஸ். பொதுவாக நம்மள நிறைய பேருக்கு தெரியும், விமானத்தை பறக்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஃப்ளை பை ஒயர்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். இந்த ஃப்ளை பை ஒயர் எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்மளோட விமானம் பை டிசைன் பறக்கவே தகுதி இல்லாத ஒரு ஏர்ஃப்ரேம் அப்படின்றப்ப அதுக்கு நம்ம இந்த ஃப்ளை பை ஒயர் சிஸ்டமை பொருத்துவோம். இப்போ பறக்கவே தகுதி இல்லாத ஒரு ஏர்ஃப்ரேமை எதுக்கு உருவாக்குறாங்க ஆன் தி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஏர்ஃப்ரேமோட டிசைன் அதிகமாக மென்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஃப்ரான்ஸோட தசால்ட் ரஃபேல் விமானத்தை எடுத்துக்கோங்க, அண்ட் நம்மளோட தேஜஸ் விமானம், யூரோ ஃபைட்டர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் டெல்டா விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் விங்கு. இந்த விங் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இதை வச்சு நல்லா மென்யூர் பண்ண முடியும். ஸோ அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய இந்த விங்கை பறக்க வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, இந்த விங்கோட டிசைன்னால் இதால் ரஷ்ய விமானங்களுக்கு இணையாக ஆக்ரோபாட்டிக்ஸில் ஈடுபட முடியும். அஃப்கோர்ஸ் ரஷ்ய விமானங்களுக்கு இணையாக பண்ண முடியாது, ஏன்னா அவங்கக்கிட்ட த்ரஸ்ட் வெக்டரிங் என்ஜின் இருக்குது. ஆனால் த்ரஸ்ட் வெக்டரிங் இல்லாமலேயே அவங்களுக்கு டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னா அது டெல்டா விங் கான்ஃபிகரேஷனால் மட்டும்தான் முடியும். ஸோ அப்படிப்பட்ட டெல்டா விங்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு, அந்த விமானத்தை பறக்க வைக்கிறதுக்கு இந்த ஃப்ளை பை ஒயர்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் முக்கியமான விஷயம். இப்போ இதுதான் ஃப்ளை பை ஒயர்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் உள்ளே வந்ததே. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த தொழில்நுட்பம் நார்மலாக இருக்கக்கூடிய ஏர்ஃப்ரேம்களுக்குமே போகுது. காரணம், இந்த தொழில்நுட்பம் மட்டும் ஒரு விமானத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த விமானத்தோட பைலட் இன்னமுமே அந்த விமானத்தை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சுகாய் Su-30 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏர்ஃப்ரேமே ஒரு ஸ்டேபிளான ஏர்ஃப்ரேம் தான். அதால் ஃப்ளை பை ஒயர் இல்லாமலேயே பறக்க முடியும். இருந்தாலும் அதில் ஃப்ளை பை ஒயரை ஆட் பண்ணுறாங்க. அப்போ தான் அது ரொம்ப சுப்பீரியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி அமெரிக்க தயாரிப்பு விமானங்கள்லையுமே பை டிசைன் அவங்களுக்கு ஃப்ளை பை ஒயர் தேவைப்படலை அப்படின்னாலுமே அது கொஞ்சம் சுப்பீரியராக மென்யூர் பண்ணும், பைலட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், காம்பேட்டில் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி ஃப்ளை பை ஒயர் தொழில்நுட்பங்களை ஆட் பண்ணுறாங்க. இப்போது அதே மாதிரி தான் JF-17 அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மலாக பறக்கிறதுக்கு ஸ்டேபிளான ஒரு ஏர்ஃப்ரேமில் ஃப்ளை பை ஒயர் தொழில்நுட்பத்தை ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளை பை ஒயர் தொழில்நுட்பம் இப்போ JF-17க்கு ஏன் வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஃப்ளை பை ஒயர் இல்லை அப்படின்னா, அதாவது சரியாக வேலை செய்யலை அப்படின்னா
விமானம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃப்ளை பை வயர் எப்படி வேலை செய்யுதுன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரைட் பை வயரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரைட் பை வயரை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிகிறதுக்கு. இப்போ நீங்கள் பைக்கில் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க அப்படின்றப்ப இந்த ஆக்சிலேட்டரில் ஒரு கேபிள் இருக்கும். அந்த கேபிள் வந்து என்ஜினில் டேரெக்டாக மவுண்ட் ஆகிருக்கும். நீங்கள் எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வால்வு ஓப்பன் ஆகும். அந்த வால்வு ஓப்பன் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூயலும் ஏரும் என்ஜினுக்குள்ளே போய் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இதே இது ரைட் பை வயர் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஆக்சிலேட்டர் பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு கம்ப்யூட்டர் தான் டிடெக்ட் பண்ணும். கம்ப்யூட்டர் வந்து என்ஜினில் இருக்கிற வால்வு எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகணும், ஓப்பன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கும். சேம் இதே மாதிரி தான் ஒரு பைலட் கொடுக்குற இன்புட்டை ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஜட்ஜ் பண்ணும். ஜட்ஜ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் தான் வெர்டிக்கல் ஸ்டெபிலைசர்ஸுக்கோ ஹரிசாண்டல் ஸ்டெபிலைசர்ஸ்க்கோ ரட்டருக்கோ இன்புட்ஸை கொடுக்கும். ஸோ பைலட்ஸ் அவர் அதிகமாக இன்புட் கொடுத்தாரு அப்படின்னா, இவ்வளோ தூரம் இன்புட் கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ளைட் ஸ்டேபிளாக பறக்காதுன்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் உணர்ந்துச்சுனால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சரியான அளவுக்கு இன்புட்ஸை மட்டுமே அங்கே இருக்கிற ரடர்ஸுக்கோ இல்லை ஸ்டேபிளைசர்ஸுக்கோ கொடுக்கும். இதுதான் ஃப்ளை பை ஒயர். இந்த ஃப்ளை பை ஒயர் சப்போஸ் வேலை செய்யலை அப்படின்னா உங்களோட விமானத்தை நீங்கள் டேக் ஆஃபே பண்ண முடியாது. அப்படியே தரையோட தரையாக நீங்கள் நிறுத்தி வச்சிட வேண்டியது தான். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் மேல் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பறந்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் நேராக பறக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஃப்ளை பை ஒயரில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா விமானம் அப்படியே லெஃப்ட் ஒதுங்கி போகும். லெஃப்ட் ஒதுங்கி போகிறது கூட பிரச்சனை இல்லை, விமானம் அப்படியே டைவ் அடிக்கும், நோஸ் டைவ் பண்ணும், விமானம் வந்து சல்லுன்னு ஆல்டிடியூடு மேலே எகிரும். இப்படி வித்தியாசமாக கம்ப்யூட்டர் அது இஷ்டத்துக்கு விமானத்தை பறக்க வச்சுச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட சீரியஸான ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால ஃப்ளை பை ஒயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேரையோ கம்ப்யூட்டரையோ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளாலையும் உருவாக்க முடியாது. இதை பற்றி ஆயுதம் செய்வோம் அப்படின்ற சேனலில் ரொம்ப அழகாக பேசியிருப்பார். நம்ம ஃப்ளை பை ஒயர் பேஸ்ட் ஏர்க்ராஃப்டான இந்த தேஜஸை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னப்ப ஏகப்பட்ட பேர் இந்த விமானம் பறக்கவே தகுதி இல்லை, இந்த ஃப்ளை பை ஒயரை உருவாக்குற அளவுக்கு இந்தியாவுக்கு தகுதி இல்லை, இந்த விமானத்தை நீங்கள் பறக்க வைக்காதீங்க, இது பறந்துச்சு அப்படின்னா கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் லெட்டர்ஸ் எழுதினாங்க. அந்த அளவுக்கு ஃப்ளை பை ஒயர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அட்வான்ஸ்டான தொழில்நுட்பம், ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட. இப்போ இந்த ஃப்ளை பை ஒயர்லாம் அவங்க சொதப்புனதுனால JF-17 டெலிவர் பண்ணி கொஞ்ச நாள்லேயே மியான்மரோட ஏர்ஃபோர்ஸ் இதை கிரவுண்ட் பண்ணிட்டாங்க, இது பறக்கவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கும் மியான்மருக்கும் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை போய் இதோட அப்கிரேடட் வேரியண்ட்டை உங்களுக்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டாக்ஸ்லாம் போச்சு. இப்போ அந்த டாக்ஸ்லாம் போனதுக்கப்புறமா இப்போ 2024 வரைக்கும் அதோட பொசிஷன் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் ஒன்று நடந்திருக்கு மியான்மரில். இந்த ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணது அவங்க நாட்டு ஏர்ஃபோர்ஸ் தான். இந்த ஏர்ஃபோர்ஸ் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதை அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது JF-17 இல்லை, அதுக்கு மாறா இதை விட ரொம்ப ரொம்ப பழைய விமானமான சீனாவோட ஒரு போர் விமானம் தான் இருந்திருக்கு. அப்போது பழைய சீனாவோட போர் விமானத்தை பயன்படுத்துகிற மியான்மர் இப்போது பாகிஸ்தான் உருவாக்கியிருக்க JF-17 விமானங்களை பயன்படுத்த முடியாமல் அதை இன்னுமே கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் கிரவுண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ ரைட் பை ஒயரில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருந்துச்சா, வேறு எந்த இடத்துல இந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விமானத்தோட ஏர் ஃப்ரேமில் கிராக்ஸ் இருக்கிறதா அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை நான் சொல்லலை, மியான்மரோட ஏர்ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க, விமானத்தை வாங்கி பயன்படுத்துகிறவங்க சொல்லியிருக்காங்க. 25 மில்லியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். கமெண்ட் பண்ணி ரஃபேல் வந்து 115 மில்லியனு, அதை கம்பேர் பண்ணுறப்ப இது நல்ல டீலாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். 25 மில்லியன் கொடுத்து சோபீஸாக கிரவுண்டில் நிப்பாட்டுறதுக்கு தான் அந்த விமானத்தை வாங்கியிருக்காங்களா மியான்மர்? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன். இப்போ ஏர் ஃப்ரேமில் இருக்கிற கிராக்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவிடலாம். என்னென்னா, மியான்மர் வந்து இதை பற்றி தெரியாமல் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு. இப்போது விமானத்தோட டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த டிசைன் ஸ்பெசிஃபிகேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஏர் ஃப்ரேம் வந்து எவ்வளோ தூரம் ஜியை தாங்கும் அப்படின்னு சொல்லி. ஜின்றது ஜி ஃபோர்ஸு. இது ஒரு பெரிய டாப்பிக்கு, டிஸ்கஸ் பண்ணால் அப்புறம் இந்த வீடியோ பெருசாக போகும், அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஜி ஃபோர்ஸை எவ்வளோ அந்த விமானம் தாங்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக ஒரு மேனுஃபேக்சர் விமானத்தை உருவாக்குறப்பே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு F-18 சூப்பர் ஹார்னெட்ஸுக்கு எடுத்தீங்க அப்படின்னா +7G -3G கொடுத்துருப்பாங்க. +7G வந்து டு த மேக்ஸ் 9G வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு ஆப்ரேஷனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது 7G தான். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் நீங்கள் 9Gக்கு புஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி நம்மளோட தேஜஸ் விமானத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9G +9G -3.5G கொடுத்துருக்காங்க. ஸோ சாதாரணமாக ஒரு எக்ஸசைஸில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா 8Gக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் போர்க்காலத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த விமானத்தை நம்பி 9G வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம், -3.5G வரைக்கும் கொண்டு போகலான்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸ் ஒரு லிமிட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லிமிட்டை தாண்டி விமானம் போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா
நடுவானத்தில் விமானம் பர்ஸ்ட் ஆயிடும். அதாவது அந்த விங்ஸாலையும் அந்த ஸ்ட்ரக்சராலையும் இந்த ஃபோர்ஸை தாங்க முடியாமல் கிராக்ஸ் விழுகும். சில சமயங்களில் அந்த கிராக்ஸ் பெருசாகி நடுவானத்தில் அந்த விமானம் 2 துண்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு ஜி லிமிட்டை கொடுக்கறதுக்கான காரணம். இப்போ இந்த ஜி லிமிட்டை மீறி ஒரு விமானப்படையோ இல்லை அந்த விமானத்தோட பைலட்டோ அந்த விமானத்தை இயக்குனாங்க அப்படின்னா உடனடியாக அந்த ஏர் ஃப்ரேமை கிரவுண்ட் பண்ணிடுவாங்க. கிரவுண்ட் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க ஏதாவது கிராக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. சப்போஸ் அந்த விமானத்தில் ஏதாவது கிராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த விமானத்தை அவங்க பயன்படுத்த முடியாது. அதை டோட்டல் லாஸ் மாதிரி தூக்கி போட்டு வேறு விமானம் தான் வாங்கணும். இப்போ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா டாப் கன் மேவரிக் படம் பாருங்கள். அதில் ஒரு சீனே இதுக்கு டெடிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, மியான்மர் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒழுங்காக பயன்படுத்த தெரியாமல் இந்த JF-17 பயன்படுத்தி அதனால் அந்த ஏர் ஃப்ரேமில் கிராக் விழுந்துச்சு அப்படின்னா அது ஒரு விமானத்தோடையோ இல்லை 2 விமானத்தோடையோ தான் இருக்கும். காரணம், ஒரு விமானத்தை இழந்த மியான்மர் ஏர்ஃபோர்ஸ் அதுக்கு அடுத்து ஸ்ட்ரிக்டாக அதோட பைலட்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க இதுக்கு மேலே அந்த விமானத்தோட ஜி லிமிட்டை புஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. G-ஃபோர்ஸ்னால $25 மில்லியன் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அடுத்து இருக்கிற 7 விமானங்களையும் அதே G-ஃபோர்ஸ் காரணத்தை வச்சு குப்பையில் போடுறதுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அடுத்த இன்சிடென்ட்லேயே அவங்க அதை சொல்லியிருப்பாங்க பைலட்ஸுக்கு. நீங்கள் கண்டிப்பான முறையில் 7G அல்லது 6Gல தான் பறக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு மாறாக அங்கே இருந்த 7 விமானங்கள்லையுமே கிராக் விழுந்திருக்குன்றதை ஏற்றுக்கவே முடியாது. இதை நீங்கள் மியான்மர் மேலெலாம் பழி சுமத்த முடியாது, அவங்களுக்கு சரியாக அந்த விமானத்தை ஓட்ட தெரில அப்படின்னு. ஸோ மியான்மர் சைட்லேருந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதியே இல்லாத விமானத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்துருக்க ஃப்ளை பை வயர் சிஸ்டம் வேலை செய்யலை. நீங்கள் கொடுத்துருக்க விமானத்தில் ஏர் ஃப்ரேமில் கிராக்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் PL-15 பற்றிலாம் பேசுகிறீங்க. PL-15ன்றது 200-300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஏர் டு ஏர் மிசைலு. இந்த ஏர் டு ஏர் மிசைலை நீங்கள் இந்த விமானத்தில் பொருத்தி கொடுத்துருக்கீங்க. ஃப்ளை பை ஒயரே வேலை செய்யலை. அப்போ இந்த மிசைல் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற கேள்வி ஒன்று செருப்பால் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கேள்வியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கும் மேலே இன்னொரு விஷயத்த நீங்கள் யோசிக்கணும். அதாவது JF-17 நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க தெரியுமா, அவங்க யோசிக்கணும். ஏன் இந்த JF-17 விமானத்தை சீனா இண்டெக்ட் பண்ணலை? உலகத்தில் ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் இருக்குது. ப்ளஸ் இந்த விமானம் ரஃபேலுக்கு இணையாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் ஏன் அவங்க இதை இண்டெக்ட் பண்ணலை? சைனீஸ் ஏர்ஃபோர்ஸில் ஒரு JF-17 கூட கிடையாது. இந்த கேள்விக்கான பதிலையும் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் JF-17ஓட இன்கேப்பபிலிட்டிஸாக நான் சொன்ன கருத்து கிடையாது. இது மியான்மர் ஏர்ஃபோர்ஸ் சொன்ன கருத்து. அதை ஜஸ்ட் நான் வாசிக்க மட்டும்தான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ போல் இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லது எப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.